ஹாண்டட் கேசல் அப்படிங்கிறத பொறுத்தவரை ஏகப்பட்ட டாபிக்ஸ் இதுவரை நம்ம பார்த்துருப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மலேசியா ஓரியன்டட். ஆனால் இந்த ஹோஸ்கா கேஸில் பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பொதுவாக ஒரு பேய் பங்களா அப்படின்னா அங்கே போகிறவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த கேஸில் பொறுத்தவரை உள்ளே போகிறவங்க பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஏன்னா காணாமல் போயிடுவாங்க. இது அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதையும் தாண்டி அதான் தாண்டின்னு சொல்லிட்டேன். யாருமே இல்லாத இடத்துல எப்படி 1278 இதை கட்டினாங்க, ஏன் ஆள் இல்லாமல் இங்கே காணப்படுது, இப்படி பல கொஸ்டின் இதுக்கு பின்னால் இருக்குது. ஒருவேளை இந்த கேசலுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு நைட் உங்களுக்கு தூக்கம் போயிடும். அன்னைக்கு நைட்டு மட்டும் கிடையாது, அந்த வாரத்தோட தூக்கமே உங்களுக்கு காணாமல் போயிடும். இது எல்லாமே அங்கே இருந்து நீங்கள் திரும்பி வந்தால். இப்போ ஏன் இந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் தண்ணி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோட்டலாகவே